திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. படித்ததில் பிடித்தது. காலை நேரம். உலகம் பரபரவென்று இயங்கிக் கொண்டிருந்தது. எனக்கு அருகில் இருக்கும் கோவிலுக்குச் சென்று வரலாமே என்று தோன்றியது. பக்கத்திலேயே கோவில் இருப்பதால் நடந்து சென்றேன். நல்ல வெயில். என் முன்னால் சென்று கொண்டிருந்த பெரியவர் வெயில் தாங்காமல் வியர்வையோடு தடுமாறிக்கொண்டே கால் பின்ன நடந்து சென்று கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவரால் நடக்க முடியாமல் சட்டென்று பாதை ஓரத்தில் உள்ள கல்லின் மேல் உட்கார்ந்து விட்டார். எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டே வேகமாக கடந்து போனார்கள். பின்னால் வந்த நான் அவருக்கு உதவலாம் என்று விரைந்து சென்றேன். அப்பொழுது திடீரென்று ஒரு சிறுமி ஓடோடி வந்தாள். சுமார் 7 வயதுதான் இருக்கும். தன் பையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை பெரியவரிடம் நீட்டினாள். பெரியவரும் அதை வாங்கி குடித்துவிட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். வீட்டில் காலை உணவு சாப்பிடாததால் லேசாக களைப்பு தாயே என்று அந்த சிறுமியிடம் பாசத்தோடு கூறினார். உடனே அந்த சிறுமி தன் பையில் வைத்திருந்த பிஸ்கட் பாக்கெட்டை அன்போடு அவரிடம் நீட்டினாள். பெரியவர் சிறுமியை கண்ணீர் மல்க பெரியவர் சிறுமியை கண்ணீர் மல்க கட்டி அணைத்துக் கொண்டார். நானும் நெகிழ்ந்து விட்டேன். இனி எதற்கு கோயில்? தெய்வத்தை சிறுமி ரூபத்திலேயே தரிசித்து விட்டேன். வீட்டிற்கு திரும்பி நடந்தேன் மன நிறைவோடு என்ற இந்த பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற திருமூல தெய்வத்தின் திருமந்திர பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு அன்போடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.